இருக்காங்க அத்தனை பேருமே. அதாவது இந்த ஒரு பத்திரிக்கையாளர் வந்து அந்த கரூர் எங்கே அந்த குவாரியில ஒரு இதை வந்து அதை போய் எடுக்க போயிட்டு அவனை அடிச்சு அனுப்புறாங்க. பாரு எந்த அளவுக்கு இருக்கு. ரவுடி பயலுங்கண்ணா இவனுங்க வந்து நான் உண்மையாலுமே சொல்றேன், டிஎம்கே உண்மையாலுமே நான் இப்பவும் ஒண்ணு ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், டிஎம்கே நம்ம நாட்டுக்கு தேவைப்பட்டது. ஆனா இன்னைக்கு டேட்டுக்கு அவனுக்கு தேவை கிடையாது. அண்ணா ஆரம்பிச்சப்போ அது நல்ல கட்சி, தூய கட்சி. சேகர் பாபு மாதிரி, ஒரு செந்தில் பாலாஜி மாதிரி, ஒரு அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி ஒரு இவனுங்கெல்லாம் இருக்கிற கட்சி வந்து உண்மையாலுமே ஒரு கேடு கேட்ட கேவலமான கட்சி. சொல்றானுங்கல்லடா அவனுக்கு சிறந்த எதிர்கட்சியா இருப்பேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எதிர்கட்சியாவே இருந்துட்டு போட்டோம். அவங்கதான் சொன்னாங்கல்ல, நாங்கெல்லாம் எம்ஜிஆரே பார்த்தவங்கன்ட்டு. ஆமா, எம்ஜிஆர் இருக்கிறவங்க நீ வேடிக்கை தான் பார்த்த. என்ன சிறந்த எதிர்கட்சியா இவனுங்க இருக்க போறானுங்க, நீ சொல்ல பாப்போம். என்ன சிறந்த கடைசி வரைக்கும் அதே இருக்கட்டும். நானு கடைசி வரைக்கும் பரப்புவானுங்க. இல்ல இந்த அவதூறு பரப்புறதுக்கு எதிர்கட்சியா இருக்கணும். இன்னைக்கு கூட வந்துட்டு இல்ல ஒரு நிமிஷம் இன்னைக்கு கூட வந்துட்டு ஒரு அவதூறு பரப்புறான். ஒரே ஒருத்தர் மயக்கம் போட்டு வந்திருக்காரு திருப்பரங்குன்றமா, எங்க செய்துக்கோ அங்க ஒரே ஒருத்தர் ஏதோ சுகர்னால வந்துட்டு மயக்கம் போட்டு வந்திருக்காரு. உடனே வந்துட்டு இவனுங்க வந்துட்டு அவதூறு பரப்புறானுங்க. 87 பேர் இது மீடியா கண்ட்ரோல் இல்லாமலே வந்துட்டு இருக்குது. வந்துருச்சுங்க, அதுக்கு மறுபறிக்கை வந்துருச்சு. அந்த மாதிரிலாம் இல்ல, ஒரே ஒரு ஆள் தான் சொல்லிட்டு மறுபறிக்கை விட்டுட்டாங்க. இல்ல நான் ஒண்ணு கிளியரா விட்டும் பரப்புறானுங்க, நியூஸ் சேனல் வரைக்கும் பரப்புறானுங்க. அதை ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் வந்து பாத்தோம்னா இந்த கட்சி பேரை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு மிஸ்யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டோ, அல்ல தகராறு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டோ 3-4 பேரை நம்ம கட்சியை விட்டு நீக்கி இருக்கோம். ஓகே, 3-4 பேரை கட்சி இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை காட்ட சொல்லுவோம். அவனுங்க என்ன அதிகாரம் வந்த புதுசுல இந்த மாதிரிலாம் ஆடக்கூடாது. இன்னைக்கு காலையில கில்லி சரத்குமார் அமைச்சர் வந்து ஒரு ஆமா தூக்கி எரிஞ்சிட்டாரு. அந்த நியூஸ பார்த்து அரை மணி நேரம் அந்த நியூஸ பார்த்து அரை மணி நேரம் கூட இல்ல, குரூப்ல அனுப்பிச்சு விடுறேன். அடுத்த அரை மணி நேரத்துல வந்துட்டு ஒரு இது பண்ணிட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டாங்க, நீக்கம் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம கட்சி இருக்கு. அதாவது கேக்குறானுங்க, இந்த கொத்தடிமை நாயங்க என்னைக்காவது கேட்டிருப்பானுங்களாடா? நம்ம பசங்களே கேக்குறானுங்க. ஒரு திமுக எம்எல்ஏ பழனி திமுக எம்எல்ஏ கல்குவாரில வச்சு வந்துட்டு நியூஸ் அந்த நியூஸ் 24/7 திமுக எம்எல்ஏன்னு கூட வந்துட்டு நியூஸ் போடுறதுக்கு அவனுக்கு பயம். ஆமா, வெறும் எம்எல்ஏ தான் போடுறான். நம்மளுடைய அமைச்சர்கள் அதிகமா பயப்படுறதே நம்ம பிள்ளையிலே விமர்சனம் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்கு தான் அதிகமா அவங்க பயப்படுறது இல்ல. எச்சரிக்கையா கவனமா வந்து இருக்கிறதே காரணம். நம்ம தப்பு செஞ்சா ஃபர்ஸ்ட் வந்து கேள்வி கேட்கறதும் விமர்சனம் பண்றதும் நம்ம ஆளுங்களாவே இருக்கிறானுங்க. அது பண்ணுவோம். நினைப்பாங்க செய்யது அண்ணங்காதுக்கெல்லாம் போயிட்டா இன்னும் பிரச்சனையா இருக்கும். ஆமா, அதாவது ஆளுங்கட்சி நம்ம தான், எதிர்கட்சி நம்ம தான். இன்னைக்கு நான் இப்பவும் சொல்றேன், நான் ஒரே ஒரு ஸ்டாண்டு தான். நான் வந்து நல்லது நடக்கணும்னு ஓட்டு போட்டேன், நல்லது நடந்துட்டு இருக்கு. நல்லது நடக்கலையா போட்டு நானே கடிப்பேன், அவ்வளவுதான். இதுதான் நம்ம மெஜாரிட்டியோட ஸ்டாண்டு. கண்டிப்பா. இது அதாவது எப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா 24 மணி நேரத்துல ஒரு டெண்டர் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப நாள் பிராக்டிஸ்ல இருந்திருக்குது. அந்த ரொம்ப நாள் பிராக்டிஸ்ல அது நடந்துருச்சு. இன்னைக்கு அது தெரிய வருது. இத்தனை நாள் அந்த அயோக்கிய பயலக ஒரு பயல அதை கேட்டதில்ல. 24 மணி நேரத்துல எப்பறம் ஒரு பிட்டிங் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேட்டானுங்க. கேட்டு ஒரு 6 மணி நேரத்துல 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் இவனே. அப்படி ஒரு டெண்டர் முறை இனிமே நடக்க, அப்படி ஒரு பிட்டிங் முக்காவாசி கொத்தடைமைகளுக்கு டெண்டர் பத்தின விஷயமே அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதுங்க. இதுதான் உண்மையான விஷயமே. கொத்தடைமைங்க அது வரைக்குமே அதுங்களுக்கு அதை பத்தியே தெரியாது. அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ப்ரௌட் கொத்தடிமை இல்ல. இவனுக்கு என்ன எதிர்கட்சி அப்படிங்கறதா என்னன்னா, இந்த சிஸ்டத்தோட எங்கெங்க தப்பு அப்படிங்கறது இவனுக்கு தெரியும். ஓகேங்களா, எங்க தப்பு நடக்குது, எங்கெங்க இது அப்படிங்கறது இவனுக்கு நல்லா தெரியும். அதனால வந்து ஈஸியா அவனுங்களால வந்து கொஸ்டின் பண்றதோ இது பண்றதோ, இந்த தப்பு நடந்திருக்குன்னு அவங்களால ஈஸியா இப்ப பாயிண்ட் அவுட் பண்ண முடியுது. ஏன்னா அவனுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. ஏன்னா இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தனால அவனுக்கு ஈஸியா அவங்களால பண்ண முடியும். கேன்சல் பண்றாரு, 2 அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்றாரு. இனிமே இப்படி ஒரு இது நடக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. நீ எதையும் கேட்க முடியல, கேட்க டாங் டாங் நடவடிக்கை அல்லது வந்து செய்யது அது கேட்கறதுனால அந்த சிஸ்டத்தை சரி செய்யறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு இதாதான் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இருக்கு. ஏன்னா நான் உண்மையில சொல்லு பாரு, இப்ப ஆட்சி அமைச்சு ஒரு 2 வாரத்துல வந்து ஓகேவா, இந்த டெண்டரோ என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் தேவை. ஓகேவா,
இவனுங்க இந்த இஷ்யூ எல்லாம் இது பண்ண நமக்கு கொஞ்சம் இப்ப ப்ராப்ளமா அதாவது இருக்கா எப்படின்னா இங்க பாருங்க டெண்டர் ஒரு நிமிஷம் டெண்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் தேவை அப்படிங்கிறது நீ சொன்னல, அது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொருள் வேணும், இந்த இதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த துறை சார்ந்து ஒரு டெண்டரை வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு மினிஸ்டர் சொல்லிடுறாரு. மினிஸ்டருக்கு தெரியாது காலங்காலமா அந்த 24 hours பிட்டிங் வந்துட்டு நடந்துட்டு இருக்குது, இதுல உள்குத்துகள் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா அதிகாரிகளே சில விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கறத அவர் உள்வாங்கிறதுக்கு தான் அந்த அந்த இது தேவைப்படுது. புரியுதா இல்லையா? நம்ம இன்னொன்னு என்ன நேர்மையா இருக்கோம். அண்ணே, இன்னொரு பாயிண்ட் நான் கிளியர் ரெண்டு பேரை சஸ்பெண்ட் பண்றாரு. இன்னொரு பாயிண்ட் நான் கிளியரா சொல்றேன். ஒரு 6 months அவங்க சொல்றது எல்லாமே இவங்க தெரிஞ்சுக்கிற ஒரு பீரியட் தான். நம்ம எல்லாருமே லேர்னிங் ப்ராசஸ்ல தான் இருக்கோம், லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இது பண்ண 6 monthsல எல்லாமே கிளியர் ஆயிட்டு அதுக்கு மேல அவங்களால பாயிண்டே சொல்ல முடியாது. அடுத்த 4 வருஷம்ன்றது பயங்கரமா இருக்க போகுது. இவங்க என்னன்னு தேடுவாங்க பாருங்க, எதை வச்சு நம்ம கடிக்கணும் அப்படின்ட்டு. ஒரு அமைச்சர் ஓப்பனா சொல்றாரு, உங்களோட இதை பாத்துக்கோங்க, உங்களை சஸ்பெண்ட் பண்ண கூட தயங்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஒரு பாத்ரூம் கிளீனாண்டி ஒரு பொது எங்க ஏதோ ஒரு ஊர்ல தான் அமைச்சர் வந்து இவரு ரமேஷ் ப்ரோ தான் வந்து ஸ்ரீரங்கத்துல ஒரு பாத்ரூம். ஆமா, முன்னாடி வந்துட்டு பாத்தோம்னா அந்த கல்குவாரிக்கு எதிராக பேசணும்னு சொன்னா அடுத்த நாள் அமௌண்ட் போயிடும் அவனுக்கு. இப்ப பிரபுவே கல்குவாரி எல்லாம் எடுத்து இல்லீகல் இதெல்லாம் மூடி விட்டுறதுனால அந்த பிரச்சனை அவங்களுக்கு ரொம்ப சிக்கலா இருக்கு, சீமான் மாதிரியான ஆட்களுக்கு. புரியுதா? சீமானுக்கு பிரபுனாலே தானே சிக்கலே. திரும்ப பிரபுனாலேயே சிக்கல் வருது சீமானுக்கு. அமைச்சர் பிரபுலாம் வந்து அமைச்சர் பிரபுவெல்லாம் வந்து எப்படி அடிக்கிறதுன்னு தெரியாம அவர் இலையில வந்து சால்னா இருந்துச்சா சால்னா இல்லையா இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அங்கேயே அவனுக்கு தோத்துட்டானுங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இல்லை எப்படி இந்த திருட்டு பையனுக்கு வந்து இன்னொரு ஒரு ஆளு வந்து தாய்மாமா சீர்னு ஒன்று தூக்கின்னு போறான். இவனுங்க எப்படிதான் வந்து உள்ள வச்சிருக்கிறானுங்க பாருங்க. இவன் கனெக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. அது அரசியல் கடந்த ஜாதி மாண்பு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இப்ப சால்னா ஊத்தி இருந்தா ஊத்துலையா அப்படிங்கறத வந்து பெருசா இது பண்ணி பேசுறீங்களே. அங்க சாம்பார் நல்லா இருந்துச்சான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஈவெண்டா வச்சு மக்கள் எல்லாம் அத்தனை பேரை கூட்டி உட்காந்துட்டு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் எந்த கணக்குல சேர்க்கறது? இப்படி ஒரு சாம்பார் போய் சேர்ந்துறேன். நம்ம டிடி அக்கா விடுங்க, ரெண்டுமே மட்டன் பிரியாணி தாங்க எனக்கு கிடைச்சிருக்கிறது. சூப்பரா இருக்கு. அது திமுகக்கே தொண்டையை கவிட்டு இவ்வளவு போச்சு. இப்ப நாளைக்கு நீங்களாம் ஒரு அரசு விழா நம்ம நடத்துறோம்னு சொன்னீங்க, அதெல்லாம் விரும்பி கூவும். புரியுதா உனக்கு? திமுகக்கே நான் வந்துட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு மனசை இரும்பாக்கிட்டு நான் இவ்வளவு கூவிருக்கேன். தளபதிக்கு ஓகேவா, அவ்வளவுதான் அவங்க ரோல், அவ்வளவுதான் குடுக்கற ஸ்கிரிப்ட். அது யாருனாலும் அது நீ விஜய்னாலும் அந்த வாய் அப்படி பேசும், ஓகேவா, சிவகார்த்திகனாலும் அது ஒரு வாய், அந்த வாய் அப்படியேதான் பேசும். தொழில் தர்மம். இந்த வருஷம் அந்த கல்வி விருதுகள் நடக்குமா ப்ரோ? கண்டிப்பா நடக்கும், நிச்சயமா. அதுல என்ன நடக்கும் கண்டிப்பா நடக்கும். அப்படியா? நெக்ஸ்ட் இந்த மந்த் இந்த ஜூன் தானே? ஜூன்ல நடக்கும். ஜூனோ ஜூலைலயோ நடத்துவாரு ப்ரோ. இல்ல ஜூன்ல பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நாங்க நடத்துறோம் ஜென்னி செட் மீட். நாங்க வருஷம் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். ஜென்சி எல்லாம் சொல்லுங்க. அது இவங்க வந்து என்னன்னா, இது வந்து ஐடி விங் தான் பண்ணிருக்காங்க. இது வந்து ஐடி விங் தான் பண்ணிருக்கு. இவனுங்க வந்து தனியா புரட்சி ஏற்படுத்துற அந்த மாதிரிலாம் வந்து இவனுங்க சொல்றானுங்கல்ல, அந்த சின்ன பயிலுங்க மாறி இருக்கிற அன்னைக்கு. இவனுங்க ஆல்ரெடி இருக்கிறவனுங்கள தான்டா கூப்பிட்டு வச்சு மீட்டிங் நடத்திருக்காங்க. இவங்க புதுசா யாரையும் உள்ள சேர்க்கல. அதாவது எப்படின்னா, அவங்க ஓட் பேங்க் வந்து சேச்சுரேட் இருக்கு அவனுக்கு. கூட்டணி கட்சிகள் இல்லாம அவங்க 22-23% வாங்குவாங்க. அந்த 23% சந்தோஷப்படுறதுக்கு கிக்கி பண்ணிக்கிற வேண்டியதான், அவ்வளவுதான். இந்த ஃபேன்ஸுக்கு படம் பண்ணிட்டு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி. இல்ல ப்ரோ, இவனுங்க பண்றதெல்லாம் இவனுங்களுக்கு இன்னும் நெகட்டிவா தான் முடியும் ப்ரோ. இவனுங்க வேணும்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க, ஏதோ எதிர்க்கணும்ன்ற பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு 25 வயசுல 500 பேரை கூட்டு பாருங்களா இவனுங்கள. புதிய தலைமுறை நேர்பட பேச டிபேட்ல யார் பாத்தீங்கன்னு தெரியல, மட்டமான டிபேட் இன்னைக்கு. இன்ஸ்டாகிராம் டாபிக்கை வச்சு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிட்டு இருந்தாங்க, பாத்தீங்களா?
ஏய் நான் அதெல்லாம் ஒரு விஷயம் நான் கிளியரா சொல்லிடுறேன்டா. ரொம்ப கிளியரா நம்ம பாலிடிக்ஸ் வந்த நாள்ல இருந்து இப்போ நம்ம எலெக்ஷனுக்கு போலிங் டே முன்னாடி நாள் நைட் வரைக்கும் நம்மள கடிக்கதான் செஞ்சாங்க. இன்ஃபேக்ட் போலிங் முடிச்சதுக்கு அப்புறமாவும் நம்ம கடிக்கதான் செஞ்சாங்க. சோ நத்திங் வில் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். இன்னொன்னு நான் சொல்றேன், இது நான் நேற்று நைட்டு நான் சையத் ப்ரோ நாங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். நம்மளுக்கும் நம்ம ஏட்ரஸ்க்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? நம்ம வந்து ரிசல்ட்ல காமிப்போம் எல்லாமே. லெட் இட் பி மூவி, லெட் இட் பி எலெக்ஷன், எல்லாமே நம்ம ரிசல்ட். நம்ம போயிட்டு நம்ம பர்சனலா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மோனிஷ் இருக்கான். மோனிஷ் இன்ஃபேக்ட் வந்து முன்னாள் எக்ஸ்எம்எல்ஏவோட தொகுதி அவரோட தொகுதியிலே போயிட்டு இவன் கேம்பெயின் பண்ணுவான் உட்காந்து. அண்ணே டீ கடைக்கு போனா டீ குடிச்சுட்டே, அண்ணே யாருக்கு நான் ஓட்டு போட போறீங்க அப்படி அவரு சும்மா ஒரு வேலை கொத்துன்னு சொன்னாருன்னு வச்சுக்கோயேன், கொத்துஸ் பண்ண மொத்த லிஸ்டே எடுத்து சொல்லுவான். அந்த மாதிரி கேம்பெயின் பண்ணுவானுங்க. நம்ம வந்து ரிசல்ட்டுக்காண்டி ஒரு வேலையை பார்ப்போம். அவனுங்க இந்த நிமிஷம் சந்தோஷம், அண்ணனை கடிச்சிட்டோம், அண்ணாவை லைட்டா கலாச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான். இது கான்ஸ்டன்டா நடக்கும். நண்பா யாரு வேணாலும் வந்து சிஎம் ஆயிடலாம், ஆனா வந்து நீ லூசு மாதிரி பேசாதடா. குமரா அது ஒரு பெரிய டாபிக். இல்ல ஒரு நிமிஷம் இரு, அது பெரிய டாபிக் குமரா, அது நம்ம வருவோம். அது தனியா அதுக்கப்புறமா அது வந்து ஒரு கரெக்டா 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், 10:10 ஸ்டார்ட் பண்ணுவோம் குமரா. நல்ல நேரம் அப்பதான். ஆனா என்ன ப்ரோ இவனுங்க அதுக்கு தனியா ஜென்சி எல்லாம் இந்த எலெக்ஷனுக்கு நான் சொல்றேன் கேளுங்க. இந்த எலெக்ஷன்ல அவனுக்கு எல்லாருமே கூட்டு சேர்த்தாங்கண்ணே. அவங்க ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா நம்மள எதிர்க்கிறதுக்காக ஸ்பேஸுக்கு இன்னொருத்தன் காலு அவனே வந்து 10 பேர் காலில் உழுவுறவன் யாரு? ரேவந்த் ஒரு அப்டேட்ரா இரு. அஜித் இப்பதான் வந்து அண்ணன் வந்து போயிருக்காரு போல. ஆமா போறாரு அண்ணன் போறாரு ஆமா போறாரு ப்ரோ. அவரு இப்பதான் வந்திருக்காரு. அவரு கண்டிப்பா போவார் ப்ரோ. அவங்க நியூஸ்ல லைவ்ல வருது, தந்தி டிவி அப்படியே செக் பண்ணுங்க. ஆமாமா லாஸ்ட் டைமே அவங்க அப்பா போறாரு. அதே போட்டி இருக்கலாம், பொறாம கூட இருக்கலாம் ரேவந்த். ஓகேவா, பிரச்சனை கிடையாது. ஒரு போட்டிலயோ ஒரு தொழிலையோ வன்மம் இருக்க கூடாது. ஓகேவா, அது பெருசு. அது வந்து பெருசு மட்டும் தானே. நான் அவங்க இந்த நம்ம ஃபேன்ஸ் கூட நடுவுல வந்து அஜித் ஃபேன்ஸோட சண்டை போடும்போது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நீங்க அஜித் ஃபேன்ஸோட சண்டை போடுறது வேஸ்டா, அவரே வந்து நம்ம அண்ணனோட செம்ம க்ளோஸ்ரா, இந்த மென்டலா போட்டு அடிங்கடா, அவன் தான் வன்மன் ஆயிடா. ஆனா உண்மையிலே இந்த டைம்ல நிறைய பேர் சொன்னாங்க ப்ரோ, அஜித் வந்து அவர் வந்து எந்த கருத்து வேணா சொல்லியிருக்கலாம், ஆனா எதையுமே அவர் வந்து அகேன்ஸ்டாவும் சொல்லல, சப்போர்ட் பண்ணியும் சொல்லல. அஜித் சூர்யா எல்லாரும் இத்தனைக்கும் சூர்யா எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து டிஎம்கே இன்க்ளைன் அந்த மாதிரி. இல்ல சுரேந்தர் டிஎம்கே கிடையாது. நான் ரிப்பீட்டடா சொல்றேன், டிஎம்கே கிடையாது. ஒரு டைம்ல இருந்தாரு, இப்ப டிஎம்கே கிடையாது. நான் தான் சொல்றேன் அது ஒரு இன்க்ளைன் மாதிரி இருந்தாலுமே ஓகேவா, அந்த இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கல நமக்கு எகெயின்ஸ்ட். அவர் வந்து எலெக்ஷன்ல வந்து ட்ரெஸ் கோட் போட்டு வரல, அவ்வளவுதான். தேவையே இல்லடா. இல்ல புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. யாருக்குமே வந்து அந்த கெட்ட கிடையாது. ஆனா ஒரே ஒருத்தவனுக்கு மட்டும் யாரு நல்லா இருந்தாலுமே பிடிக்காது. யார் நல்லா இருந்தாலுமே பிடிக்காது அவனை தவிர. அவன் எப்படி தெரியுமாடா, நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். இந்த கவின் படத்துல ஒரு படத்துல சொல்லுவாங்க, உங்களால நாங்க வந்து வாழணும், ஆனா உங்களை விட வளர்ந்துடக்கூடாது. அந்த மைண்ட் செட். ஆனா தன்னை விட வளர்ந்துடக்கூடாது, அவன் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு யோசிப்பாரு. ஆமா, அவனை விட பெரிய ஆள் ஆயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நல்லா இருக்கும். அவன் வந்து பார்க்கிங் எம்எஸ் பாஸ்கர் மாதிரி தான் அவன். கடைசியா கூட திருந்திட்டாரு எம்எஸ் பாஸ்கர். இந்த நாயெல்லாம் திருந்தாதுண்ணா, இந்த நாயெல்லாம் திருந்தாதுண்ணா. இது கடைசி வரைக்கும் இப்படியேதான் சுத்தம். யாரு ப்ரோ? புரோக்கர் தாஸ். அது வளர்ப்பு அப்படியா? அது எப்படி வளர்ந்த விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவன் அப்படிதான் வளர்ந்துருக்கான். 7 வயசுல பிராத்தல் கிட்ட போனவன் எல்லாம் என்னங்க
இவங்க இப்ப எப்படி அண்ணன் ப்ரோ அனிருத் கல்யாணம் வந்து கூட அவருக்கு அந்த புரோக்கர் தானே? அவருதான் புரோக்கர் தாஸ். அவர்தான் களத்துல உதயநிதி ஸ்டாலினை போட்டு புழக்கிறாங்க. திருவள்ளூர் இன்னைக்கு ஆக்சுவலா வந்து இளங்கோவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்பியோட அல்லக்கை ஒருத்தன் அட்வொகேட் இருக்கான். அவன் என்ன பேசியிருக்கான்னா, எங்களுக்கு ஆள் அடிச்சுதான் பழக்கம், ரிப்போர்ட் அடிச்சுதான் பழக்கம் இல்ல, இப்பதான் நாங்க ரிப்போர்ட் அடிச்சு பழகிக்கிறோம்னு சொல்லிட்டு எந்த பொசிஷன்ல இருக்கா, என்ன கன்வே பண்ண வரான்னு பொறுக்கித்தனமா பேசிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு உட்காந்து. அந்த வீடியோ அனுப்பு போடுங்க. கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். ஏன்னா ஒரு ஜென்சியே இல்ல அங்க எல்லாம் கிளடு கட்டிங்க தான் ஃபுல்லா. ஜென்சிக்கு அட்ரஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஜென்சிக்கு அட்ரஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நான் ஆள் அடிச்சுதான் பழக்கம், எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் அடிச்சு பழக்கம் இல்லைன்னா இவ என்ன கன்வே பண்ண வரான்னு எனக்கு புரியல சுத்தமா. நம்ம வந்து ஜென் ஆல்பாவை நோக்கி போயிட்டு இருக்கோம், இங்க இப்பதான் ஜென்சி புரட்சியே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா நான் வந்து குமரன், நம்ம தலைமையில யாராவது உங்களுக்கு கான்டாக்ட் இருந்தா நம்ம ஓல்டிஸ் டிவிக்கேன்னு ஒரு ஈவென்ட் நடத்தலான்ட்டு இருக்கேனே. ஆமாமா, ஓல்டிஸ் எல்லாம் ரஜினி மாதிரி மண்டை இருக்கிறவனுங்களை எல்லாம் கூட்டு வச்சு உட்கார வைக்கலான் இருக்கேன். அதுல வந்து நம்ம விஎஸ் பாபு அண்ணன் தான் தலைமை. ஆமா, தலைமை வந்து விஎஸ் பாபு அண்ணன் தான். அண்ணன் வந்து ஒரு சைகை கொடுத்தா போதும். எப்படி அந்த மீட்டிங்கோட டைட்டில் சம்பவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி தர போறான் நமக்கு. ஆமா ஆமா, அண்ணன் வந்து 2 வாட்டி கையை சிலுப்பு வைக்கணும். அதுதான் ஒரு ஸ்பெஷல் ஒர்க் ஷாப் ஒன்னு நடத்த போறோம், கொளத்தூர் குஜிலி மஸ்ஜித். ஆமாமா, டைட்டில் இல்ல நம்ம எப்படின்னா அண்ணன் இது விஎஸ் பாபு அண்ணன் வரும்போது கொளத்தூர் குஜிலி மிஸ்ட் அண்ணன் விஎஸ் பாபு அண்ணன் உள்ள வாங்க. உதயநிதி எக்ஸ்பைரி தான் ஷேர் பண்ணிருந்தாங்க. உதயநிதி பயங்கரமா என்ன திருவள்ளூர் நாளுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாருல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதுக்கு 2024 அதே மாதிரி பேனர் வச்சுதான் விழா நடத்தினாங்கன்னே தெரியாமலே இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு மாட்டிக்கிட்டோம் உதயநிதி. என்ன புரியல எனக்கு, நீங்க என்ன திருவள்ளூர் நாள் விழான்னு ஒண்ணு நாளைக்கு நடத்துறாங்க. யாரு? டிஎம்கேவா? லோக் பவன் ஆளுநர் நடத்துறாங்க. அது வந்து சிஎம் எதிர்க்க மாட்டாரா, கேள்வி கேட்க மாட்டாரான்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பாருங்க. இல்ல அதான் திருவள்ளுவர் வந்துட்டு காவி ட்ரெஸ் காவி உடை போட்டிருக்க மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஆளுங்க வந்துட்டு உதயநிதி வந்துட்டு எல்லாத்துக்கும் மியூட்ல இருக்கிற முதலமைச்சர் இருக்கிறனாலதான் இப்படிதான் பண்றீங்க அப்படிங்கிற உதயநிதி ட்வீட் போட்டிருக்கான். நம்ம பசங்க எல்லாம் வந்துட்டு 2024, 2025 வந்துட்டு இதே மாதிரி தாண்டா நடந்துச்சு, அப்பவே நீங்க வாயை திறந்து மூடிட்டு தாண்டா இருக்கீங்க. இந்நேரத்துக்கு வந்து அந்த ஃபேன் கிளப் ஹெட் வந்து கோட் பண்ணிருப்பானே சோஃபா ஜோக்கு தூக்கிங்க. ஏங்க அதெல்லாம் ஒருத்தர் கண்ணாடி போட்டு பேசுவான் பாத்தீங்களா, அவன் ரீல்ஸ்லயும் கண்ணாடி போட்டு தாங்க பேசுறான், பெரிய மிஸ்கின்னு நினைச்சோம் அவனுக்கு. மேடையிலயும் கண்ணாடி போட்டு தான் பேசுறான். அவன் ரீல்ஸ் நீங்க பாத்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. இல்ல பாத்துருக்கேன். இல்ல அதுதான் ஒரு க்ளோஸ்ட் இல்ல ஒரு க்ளோஸ்ட் ஆடிட்டோரியம்ல எதுக்கு வந்து உனக்கு சன்கிளாசஸ் கண்ணு தெரியுமாண்ணா? இல்ல குமரன், அவன் ஆக்சுவலா ரீல்ஸ்லயும் அப்படிதான் கண்ணாடி போட்டு தான் பேசுவான் அவன். திருச்சியில மொரட்டு குஜிலி மஸ்ட் இருக்கு, அது மட்டும் தெரியும். குமரா கேக்குதாடா? நம்மளும் இல்லடா, நம்மளும் ஒரு மீட்டிங் நடத்தணும்டா, ஒரு 1 year பேக்னு நினைக்கிறேன். யாருக்குமே யாருக்குமே நம்ம இப்படி வீடியோ போட்டு 100 வீடியோ போட்டு மீட்டிங் வருது வந்துருங்கன்னு சொல்ல, அவ்வளவு கிரௌட் ஓவர்ஃப்ளோ. என் தலைவன் வந்து தூத்துக்குடி போறப்ப அவரு எங்க வராருன்னு கூட யாருக்கும் தெரியாது. இல்லன்னு நான் சொல்றேன் கேளுங்க. அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணப்போ 3 பேர் தான் போன் பண்ணோம். ஒன்னு நானு, ஷாம் சாய்னு ஒருத்தர் இருப்பாரு தெரியுமா உங்களுக்கு? ஷாம் சாய், புகழ், நம்ம ஷாமு புகழ் 3 பேர் தானே. 3 ரெடிங்டன் ஒரு ஐடி இருக்கும். 4 பேர் தான் உட்காந்து போன் பண்ணி வரீங்களான்னு சொன்னோம். அடி கேட்டோம் ஓகே அப்படின்ட்டு. ஏன்னா நாங்க ட்வீட்டா போடல, இன்ஃபர்மேஷன் எங்கேயும் பாஸ் பண்ணல.
கேஷுவலா ஃபோன் பண்ணி கேட்டோம். கிட்டத்தட்ட வந்து அந்த அந்த ஆடிட்டோரியமோட சைஸ் வந்து நாங்க புக் பண்ண ஆடிட்டோரியமோட சைஸ் வந்து 500 தான் மேக்ஸிமம் வந்து அலாட் பண்ண முடியும். வந்தது 800 பீப்புள். எங்களால வந்து அலாட் பண்ண முடியாம வெளியில நிக்க வச்சு அவங்களுக்கு லைக் வந்த எல்லாருக்குமே ஃபுட் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணோம். இவனுங்க எப்படி தெரியுமா, இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கன்ஃபார்மா எப்படியும் வந்து ஏதாவது கோடி கணக்குல ஏதாவது செலவு பண்ணிருப்பானுங்க. இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு கோடியா செலவு பண்ணிருப்பானுங்கன்னு வச்சுக்கோயேன். இவனுக்கு இவ்வளவு செலவு பண்ணத ஒருத்தவர் திங்கக்கிழமை போய் வந்து சிம்பிளா மேலே ஏறி என் நெஞ்சில் குடியிருக்கும்னு வந்து 2 வாரத்தை முடிச்சுட்டு வந்துருவாரு. இவனுக்கு புரியவே மாட்டேங்குது. இவனுக்கு கூட உங்களால மேட்ச் பண்ண முடியாது. என்ன பண்ணாலும் ஃபுல்லா செலவு பண்ணது வந்து மலமாடு தான், டிஆர்பி தான். இது கூட பரவாயில்ல மாப்ள. அதுல ஒரு அக்கா பேசுனாங்க. இல்ல ஒரு அக்கா பேசுனாங்க. சொல்லிக்கிறேன் ரேவந்த், இப்பவும் அங்கிள் பாரு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஜென்ஜி டிஎம்கே மீட்டப், எதிர்காலம் நம்பிக்கை அளிக்கிறது, எதிர்கட்சி என்றாலும் எனர்ஜி கூடுகிறது, இதுதான் திமுக, வாழ்க தமிழ், வெல்க திராவிடம் அப்படின்னு போட்டு அதை பசங்க எல்லாம் கையெழுத்து போட்டு அனுப்பி வச்சிருக்காங்க அங்கிளுக்கு. என்ன அவ்வளவுதான். அடுத்த டிஆர்பி ராஜாவோட எனக்கு தெரிஞ்சு அண்ணன் வந்து 1ஆம் தேதி போறதுக்கு பதில் 3ஆம் தேதி போயிருந்தாருனால நல்லா இருந்திருக்கும் திருச்சி. இந்த ஆளு என்ன சொன்னாலும் நம்புறாரு. ஈஸியா இருக்குது. நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி ஆரம்பிச்சுட்டு திமுக ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆயிட போறேன். ஆமா, ஜாலியா அமாத்தலாம். தலைவரே நீங்க வந்து தமிழ்நாட்டுல சிஎம் ஆவீங்க. ஓகே ஓகே. டீமோட நம்மளோட டீம் தான். ரேவந்த் எல்லாம் அப்பயே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க குளத்தூர்ல தோத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பஞ்சு டைலாக்லாம் யாரும் போய் எழுதி கொடுத்தது? வெட்ட வளைய வாழை மரம் இல்லடா, நாங்க ஆலமரம் எவ்வளவு எழுதி கொடுத்தா அந்த டைலாக்? டிஆர்பி ராஜா தான். அவன் தானே சொன்னான் சாதாரணமா ஒரு சும்மா இல்லடா, சும்மா வரலடா திமுக வேற. வெட்ட வளைய வாழை மரம் இல்ல. ஏண்டா ஆலமரத்தை வெட்டா மொத்தமா சாஞ்சிரோம்டா. அதுதான். இல்ல ப்ரோ, 26 நாள் ஆச்சு அந்த ஆலமரம் சாஞ்சி. ஆலமரத்தையே சாச்சிட்டோம்டா. உட்காந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கி. அதுவும் சாச்சவர் எங்க அண்ணன் விஎஸ் பாபு கையால் 2 கையாலேயே சாச்சாரு. டேய் விஎஸ் பாபு லிசனிங்ல இருக்காரா? ஸ்பீக்கர் கொடுங்கடா. எங்க இருக்காரு? இல்ல என்ன சொல்றேன், வேற யாரா இருக்கும். ஃபேக் ஐடியா இருக்கும். ஸ்டாலினோட ஃபேக் ஐடியா இருக்கும். ஒட்டி கேட்டுன்னு இருப்பான். இல்ல சேது ப்ரோ, இப்போ 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்திருக்குது. அண்ணாமலை வந்துட்டு புது கட்சி ஆரம்பிக்க போறாருன்ட்டு. அந்த இதுல கமாண்ட்லயும் கோர்ட்லயும் வந்துட்டு கொத்தடிமைய ஃபுல்லா பயிர் விட்டு வச்சிருக்கானுங்க. அணிலே கட்சி ஆரம்பிக்கும் போது நீ வேற ஆள் இல்ல. அண்ணாமலைக்கு இவனுங்க பயிர் விடுறாங்க. ஏன்னா கூட்டணி வைக்கிறதுக்கு ஆள் இல்ல ப்ரோ. டீமான குட்டாச்சி ஃபயர். இதுக்கு மேல என்ன? கூட்டணிக்கு ஆள் இல்ல. கூட்டணிக்கு ஆள் சேர்க்கணும்ல. அடுத்த எலெக்ஷன் வருதா இல்லையா? சாட்டத்தூர் முனுக்கு பயிர் விட்டு பார்த்தானுங்க, ஒண்ணும் நடக்கல. இப்ப மாரிதாஸுக்கு பயிர் விடுறானுங்க, அண்ணாமலைக்கு பயிர் விடுறானுங்க. இவனுதால ஒண்ணும் பண்ண முடியாது தெரிஞ்சிச்சு போல. இது உதயநிதியால எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அண்ணாமலைக்கு பயிர் விடுறாங்க. உதயநிதியால ஒரு காசு கொடுத்து நடிக்க சொன்னாலுமே ஒரு ஃபெயிலியரு, ப்ரொடியூசராகவும் ஒரு ஃபெயிலியரு, டிஸ்ட்ரிபியூட்டராகவும் ஒரு ஃபெயிலியரு, ஒரு பொலிட்டிஷியனாவும் அப்ப வந்து புள்ளைய நம்பி இந்தாப்பா வாப்பா அப்படின்னா அதுவும் கவுத்து விட்டாப்புல. உதயநிதி வந்து ஒரு லக்கி ஹேண்ட் நம்மளுக்கு. நீங்க வந்து உதயநிதி இருக்கிறவங்க நம்ம கான்பிடண்டா இருக்கலாம். எல்லாம் ஜென்சின்ட்டு எல்லாம் 40 வயசு 50 வயசு போயிட்டு இருக்கு போல நிறைய. ஆமாமா. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு கிரைம உட்காந்து இன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க. யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா? நீங்க போய் உங்க அம்மா அப்பாவோட போன் அல்காரிதமா மாத்துங்க அப்படின்றது. அது ஒரு கிரைம் ஆக்சுவலி. அது எப்படின்னா, இன்னொருத்தனோட பெட்ரூம்ல போய் நீ எட்டி பாக்குற சமம். நான் அதான் போட்டிருந்தேன். நாங்க அக்கா நீங்க பேசுறது என்னமோ நான் வந்து உங்க பெட்ரூம் எட்டி பாக்குற கணக்குக்கா. அவங்க போனை எடுத்து அல்காரிதம் மாத்துறது. இப்போ எனக்கு தெரியாம என் ஃப்ரெண்டு என் போனை எடுத்துட்டு அல்காரிதம் மாத்துறானா அவன் ஒரு திருட்டு நாய். அந்த திருட்டு வேலையை பார்க்க சொல்றாங்க அந்த அக்கா. சர்ச்ல போயிட்டு எல்லாத்தையும் மாத்தி விடலாம்.
என்னடா ரொம்ப கேவலம். இல்லடா அந்த அல்காரியத்தை மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் அந்த அல்காரியத்தை மாத்தணும்னா இவனுங்க வந்துட்டு விஜய பத்தி பேசாம இருக்கணுமே. இவனுங்க வந்து இவனுங்க நான் 24 நாள் அதே வாயால சுயமரியாதை சமூக நீதினு பேசுவானுங்க. இதே வாயால இப்படி எல்லாம் பேசிட்டு ஒன்னும் கிடையாது. நீங்க திங்கக்கிழமை ஒரு அல்காரத்தை நீங்க மாத்தி